பாடல். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் மட்டும் காணட்டும். கைகளை உயர்த்தி
கூட சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. நம் இயேசு ஒருவரே துதி கனம் மகிமைக்கு பாத்திரர். ஆமென். தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே எழுந்து நின்று ஒரு முறை கூட சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் எல்லாரும் சத்தத்தை வெட்டி சொல்லலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கண்களை மூடிக்கொண்டு யார் அருகில் இருக்கிறவங்க பார்க்காதீங்க. எல்லாரும் இயேசுவை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. மீண்டும் ஒரு விசை கூட எல்லாரும் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து அப்படியே எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, நல்ல நாளுக்காக ஒவ்வொரு வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே உங்க கிருபைக்காக, ஆண்டவரே உங்க பலத்திற்காக, ஆவியானவரே உங்க அன்பின் கரங்கள், கிருபை கரங்களுக்காக எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நீங்க மாத்திர சத்தத்தை வைத்து சொல்வீங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் நீங்க மாத்திர சத்தத்தை வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். யார் அமைதியா இருக்காதீங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
அப்படி எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மோடு இணைந்த இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாய் வந்திருக்கிற எல்லாரும் ஆவியானவரை ஸ்தோத்திர பலிகளோடு எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆவியானவரே மை துதிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து நீர் கொடுத்த தருணத்திற்காக, நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, நீர் கொடுத்த இரக்கங்களுக்காக, நீர் கொடுத்த வல்லமைக்காக ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இரட்சகரே மை ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையின் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கங்களை வெளிப்படுத்துகிறவரை உம்மையே போற்றுகிறேன். ஒவ்வொருவரும் கண்களை மூடிக்கொண்டு எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு உங்கள் நடுவே இன்றைக்கு ஆவியானவர் கிருபைகளை வெளிப்படுத்த போகிறார். ஆவியானவர் இரக்கங்களை வெளிப்படுத்த போகிறார். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே, இந்த நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்முடைய சேனைகளின் கர்த்தர். ஆவியானவருடைய பலனினால் நாம் பலப்படும்படியாக ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நாள் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை பலப்படுத்தக்கூடிய நாளாய் மாற்றும்படியாக, இந்த நாளில் என் பிள்ளைகளை இதோ நான் தேற்றும்படி ஆற்றும்படியாக அவர்கள் நடுவில் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொருவரை இயேசுவை நோக்கி பார்க்கலாம். எந்தெந்த சூழ்நிலைகள் பலனற்றதா, எந்தெந்த சூழ்நிலைகள் என்னால் முடியவில்லை என்று ஏக்கத்தோடு போராட்டத்தின் நிமித்தம் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இந்த வேளையில கூட அப்படியே இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க துதிக்க இயேசு இருதயத்தில் ஒரு பலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நீங்க துதிக்கும் பொழுது அநேக தடைகளை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். வேதனைகளை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லலாமா? எங்கள் தகப்பனே மை துதிக்கிறேன் ஆண்டவரே, எங்கள் ராஜாவே மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கட்டுகளை மாற்றி போடுகிறவர், போராட்டங்களை மாற்றி போடுகிறவர். ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படும்படியாக மை துதிக்கிறேன். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜாவே, இந்த நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ராஜாவே, இந்த வாழ்க்கையை தகப்பனே ஒவ்வொரு பகுதிகளாய் தகப்பனே நடத்துகிற உங்க கிருபைக்காக, உங்க இரக்கங்களுக்காக ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி எல்லாரும் இருதயத்தின் கரங்களை வைத்து, இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய துன்பங்கள், பாடுகள் அதிகமா இருக்கலாம், நம்முடைய நெருக்கங்கள் அவ்வளோ பெரிதாய் காணப்படலாம். எல்லாரும் இருதயத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. மலை போல துன்பம் என்னை சூழும் வேளை, அதை பனி போல முருகிட செய்பவர். உங்க கவலைகள், உங்க பாரங்கள் அப்படியே கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்ணின்மணி போல் என்னை காப்பவர். எல்லாரும் கவலைகளை ஏசிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்வில். எல்லாரும் இயேசுவை பார்த்து, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மீண்டும் ஒரு விசை கூட, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளை தேற்றும்படியாய் வந்திருக்கிறவர் இயேசு. நமக்கு நன்மை செய்யும்படியாய் நம்மோடு இருக்கிறவர் இயேசு. நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்களை மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. பாடுங்க. இந்த பாடல் பாடும் பொழுது அநேகருடைய சரீரத்திலே, சிந்தையிலும் தேவ பலன் உண்டாகட்டும். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போதும் இயேசுவே, நீ போதும் என் வாழ்விலே.
நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரங்களில் பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் இருதயத்தின் ஆழத்துல இருந்து தருவேன் ஏசப்பா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை செய்ய முடியும். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் இயேசு உங்க கூடவே வருகிறவர். வருபவரே, இயேசு உங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறவர். காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்படியே இயேசுகிட்ட எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கடந்த நாட்கள் அவர் பாதுகாத்து வழி நடத்தின ஒவ்வொரு பகுதிகளுக்காக நன்றி செலுத்துங்க. அந்த 8வது மாதம் முழுவதும் கண்மணி போல உங்களை தாங்கியிருப்பார். சில வேளைகளில் உடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும். கர்த்தர் மறந்தாரோ என்று நினைத்திருப்போம். அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து நம்மளை பலப்படுத்தி இருப்பார். இந்த வேளையில கூட பொத்தலான பையில போடுகிற அனுபவத்துல 2 பேர் இருக்கிறீங்க. ஒரு சகோதரி பொத்தலான பை, வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல முன்னேற்றமே இல்லை. சில வேளைகள்ல ரொம்ப மனசோர்ந்து போகிறேன். கொஞ்சம் பணம் நின்னாலும் யாரோ ஒருவர் வீட்டில் பலகீனம் வந்து அது கூட ரொம்ப செலவாகுது. அப்படி ஒருவர் இங்கே இருக்கிறீங்க. சில உறவினர்கள் கூட இவ்வளோ வருடம் உன் கணவர் சம்பாதித்த தந்து உங்ககிட்ட ஒரு முன்னேற்றமே இல்லையேங்கிற சில வேளைகள் அப்படியே ஒதுக்குறாங்க. அதுவே எனக்கு மிகுந்த பாரமா இருக்கு. பிரச்சனை தான் இவ்வளோன்னா நம்மோடு இருக்கிறவர்கள் கூட நம்மளை நேசிக்கலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் உங்களை தெளிவாய் காண்பிக்கிற ஒரு காரியம், நீ பொத்தலான பையில போடுகிறது போலதான். கொஞ்சம் மீதம் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அது செலவாகி கொண்டே இருக்கிறது. அதிகமாக ஜெபம் பண்ண கூட முடியல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துருவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு போராட்டம். இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் நன்மை என்னை தாங்கட்டே ஏசப்பா, உங்கள் கிருபை என்னை தாங்கட்டே ஏசப்பா. இந்த இடத்துல வந்து நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், இன்னைக்கு நான் உன் கூட இருப்பேன். என்னை பலப்படுத்தினார், நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்து நிறைய பேசுவேன். இன்னைக்கு ஆண்டவர் பேசும்படியா இடம் கொடுக்கலாமா?
எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் மாற்றத்தை தருகிறவர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். நம்ம கூட இருந்து நம்மளை தாங்குகிறவர், நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறவர். எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே என்னை பலப்படுத்தும், இயேசுவே என்னை ஸ்திரப்படுத்தும். ஒரு 5 நிமிடம் உங்கள் கவலைகளை மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வேதனைகளை மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மற்ற பிள்ளைகளை போல நம்ம பிள்ளைகளுக்கு விரும்புறத கூட சில டைம் வாங்கி கொடுக்க முடியல. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என் நெருக்கத்தை மாற்றுங்க ஏசப்பா, என் வெறுமையை மாற்றுங்க ஏசப்பா. என் சூழ்நிலை சில வேளைகளில் தோணுது, என்னைக்குதான் இந்த பிரச்சனை மாறும், என்னைக்குதான் இந்த கவலை மாறும் ஏசப்பா. உங்க கரை என்ன தாங்கட்டும் ஏசப்பா, உங்க கிருபை என்ன தாங்கட்டும் ஏசப்பா, உங்க கிருபை என்ன தாங்கட்டும் ஏசப்பா. நிறைய பேர் என்ன சுற்றிலும் வர்றாங்க. சில வேளைகளை என் மனசு சொல்லுது, யாரையும் நம்பாத, எல்லாரும் உன்னை ஏமாத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களை ஏமாத்துறாங்களா? சில நம்பின காரியம் கூட தோற்றவர்களாய் காணப்படுறீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்க. இயேசு ஒரு நாள் உங்களை கைவிடுறவர் அல்ல. அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என்னை தாங்கின ஆண்டவரே, என்னை பலப்படுத்தின ஆண்டவரே. உங்க கஷ்டத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க கஷ்டத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில வேளைகளில் எல்லாரையும் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு துக்கமாக இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன். நான் இந்த நாளில் கூட நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் உன்னை அழைத்து வந்தேன், நான் தான் இந்த இடத்துல கூட்டி சேர்த்தேன், நான் தான் இன்னைக்கு உனக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாய் பேசுகிறேன், நான் தான் உனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி பேசுகிறேன். நான் உன்னை கைவிடுறதே இல்லை மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நான் தெரிந்து கொண்டேன், மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நான் விசேஷித்த ஞானவான்களாய் வைத்திருக்கிறேன். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் என் நாமத்தின் நிமித்தம் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் சிறந்திருக்கும்படியாய் நான் செய்கிற கர்த்தர். இயேசுவே உங்க கரம் என்னை இறங்கட்டும். எல்லாரும் இயேசு பார்த்து சொல்லுங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. எல்லாரும் இயேசுவை பார்த்து, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே. எல்லாரும் நல்ல இருதயத்தின் ஆழத்துல இருந்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. இந்த பாடல் பாடும் பொழுது ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய இரக்கமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல்
பார்த்து அறிக்கையிடுங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது ஏசப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நின் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நின் தகப்பனானிரே. பார்த்து சொல்லுங்க, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நின் தாயுமானிரே, உங்களை தேற்றும்படி, காயப்பட்ட நேரத்தில் உங்களை பலப்படுத்தும்படியாக அந்த இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டும் ஒரு விசை கூட என் பக்கத்தில், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை அதிகமாய் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. மெய்யாகவே ராஜா உங்கள் நடுவே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் பலனின் கிருபையும் கட்டளையிடுகிறவராய், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை தேற்றும்படியாக, அவர் காயங்களை கட்டுகிறவராய், வேதனையை மாற்றி போடுகிறவராய் உங்கள் நடுவே இருக்கிறாரு. அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. மீண்டும் கூட சொல்லுகிறேன், அநேகரை நாம நம்பும் பொழுது நாம் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். இயேசுவை நம்புகிற அநேகருக்கு அது பலனும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வேளையில கூட அப்படியே கவனித்து பாருங்க, உங்க நம்பிக்கை எப்படியாய் இருக்கிறது, உங்க நம்பிக்கை எவ்வளமா இருக்கிறது. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் டாடி, நான் உங்களை நம்புறேன் டாடி, உங்க கிருபையின் அன்பை நம்புகிறேன் டாடி, எனக்கு நீங்க கிருபை காண்பீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு நீங்க கிருபை காண்பீங்க ஏசப்பா, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. அப்படியே மீண்டும் ஒரு விஷயம் கூட, இங்க மீண்டும் ஒருவரை குறித்து கர்த்தர் பேசுகிறார். மீண்டும் அனாதையாக்கப்பட்டாய். சிலர் பேசின வார்த்தை உன் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், காயங்களோடு வந்த என் பிள்ளையே, நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உனக்கு ஆறுதல் மீண்டும் அளிக்கும்படியாக. இதோ என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் ஆறுதலின் சமாதானத்தை உன் நடுவிலே வெளிப்படுத்துகிற கர்த்தர், நான் ஆறுதலின் சமாதானத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஏமாற்றப்படுறதை விட பெரிய வழி ஒன்றும் இருக்க முடியாது. பல பேர்கிட்ட நான் ஐக்கியம் காட்டினேன், உறவு வைத்திருந்தேன், நல்ல அன்பு வைத்திருந்தேன். அவர் ஏமாற்றும் பொழுது என்னால் தாங்க முடியல. பைபிள் வசனத்தில் ஏசப்பாவுக்கு ஒரு காலம் உங்களை ஏமாற்ற தெரியாது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுறதில்லை. கைவிடுகிற ஒரு சுபாவம் இயேசுகிட்ட இருக்கிறதே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு சமீபமாய் இருக்கிறீர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவே நீர் எனக்கு சமீபமாய் இருக்கிறேன். ஆர்ப்பரித்து கரங்களை தட்டுங்க. ராஜாவே நீர் எனக்கு சமீபமாய் இருக்கிறீர். ஆண்டவரே
நீர் எனக்கு சமீபமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் போல எனக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் போல எனக்கு நன்மை இல்லை. நான் நித்தமும் போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன். என்னை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உங்க கரங்கள் என்னை தாங்கட்டும். ஆவியானவரே, என் மத்தியில் கிருபை செய்வீராக. உங்க கரங்கள், உங்க கிருபைகள், உங்க இரக்கங்கள் வெளிப்படும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையும் கர்த்தர் இரக்கங்களின் சமாதானத்தை வெளிப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்தட்டும். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. நீர் எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவருடைய அன்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய கிருபையின் மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை பலப்படுத்துங்க. பரலோகத்தின் ராஜா எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. இரட்சகருடைய கரங்களுக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமைப்படும்படி தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரும்.